எல்லோருக்கும் வணக்கமே. பேர் முத்து பிக்சல்ஸ் இன்னொரு வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். இது ஒரு லேப்டாப் கூலர்னு சொல்லலாம், லேப்டாப் கூலிங் பேட்னு சொல்லலாம், ஏதோ ஒன்று. இது வந்து காஸ்மிக் பைட்டோட ஒரு லேப்டாப் கூலர். இது வந்து நமக்கு ஒரு 6 ஃபேன் கூலர் மாதிரி, எக்ஸ்டர்னல் கூலர் மாதிரி. இப்போ உங்கள் லேப்டாப் வந்து எக்ஸ்ட்ராவாக ஹீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் கூலர் வாங்கினீங்கன்னா அது உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் சஸ்டெயின் பண்ணுங்கிற மாதிரி தான் இந்த கூலரோட. பொதுவாகவே ஒரு லேப்டாப் கூலரோட ஒரு பேசிக்கான ஒரு மோட்டோ ஒரு பாயிண்ட்டுங்கிற மாதிரி சொல்லலாம். பேசிக்கான ஃபங்க்ஷனாலிட்டி அதுதான். இந்த கூலர் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா என்னங்கிற இதை வந்து என்னோட தாட்ஸை வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துட்டு வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாட்டா வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இதுதான் நம்ம லேப்டாப் கூலர். அன்பாக்சிங்கில் பார்த்துருப்பீங்க. இது கொஞ்சம் பெரிய சைஸ்னே சொல்லலாம். லைக் வந்து நீங்கள் ஸோ எந்த சைஸ் லேப்டாப், ஒரு சின்ன நோட் புக் சைஸ் லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, ஒரு 17 இன்ச் லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, 17 இன்ச் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் இந்த கூலர் பேர். ஸோ வந்து மோஸ்ட்லி அதுக்கு மேலே எந்த லேப்டாப்ஸும் நான் பார்த்ததில்லை, அவ்வளோ பெரிய டிஸ்பிளே சைஸ்க்கு மேலே பார்த்ததில்லை. ஸோ வந்து இது வந்து எல்லா லேப்டாப் சைஸ்க்கும் கரெக்டாக சஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இதில் வந்து அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பில்ட் குவாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான். இது கிரில்ஸ் வந்து பார்க்க மெட்டல் மாதிரி இருக்கும், ஆனால் அது மெட்டல் இல்லை. இதுவும் இது எல்லாமே பிளாஸ்டிக் தான். இது வந்து லைக் ஒரு மெட்டல் ஃபீல் மாதிரி கொடுக்குது, லைட்டாக ஒரு சின்ன கோல்ட் டு தி டச் ஃபீல் கொடுக்குது. ஸோ மேபி லைட்டாக ஒரு அலுமினியம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பில்டு பற்றி அவ்வளோ கிளியராக தெரியல, பட் சுற்றி இருக்கிற எல்லாமே பிளாஸ்டிக் தான். இங்கே பேக்லேருந்து ஃப்ரேம்லேருந்து எல்லாமே பிளாஸ்டிக் தான். இது மட்டும் ஒரு சின்ன இது கொடுக்குது. பில்ட் குவாலிட்டி நல்லா சாலிடாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். உங்களுக்கு வந்து எந்த பெரிய இந்த பிரச்சனை மாதிரி க்ரீக்கிங் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா சாலிடாக இருக்குன்னு சொல்லுவேன். எந்த இடத்துலையும் வந்து அது லைட்டாக இதாகுது, க்ரீக், அதாவது லைட்டாக அமுங்குது, அந்த மாதிரி எதுவும் சொல்ல முடியாது. இந்த இடம் தவிர இந்த இடத்துல எனக்கு லைட்டாக ஒரு 1/10 ஆஃப் மில்லிமீட்டர் அளவுக்கு தான் ஒரு டிராவல் இருக்கிற மாதிரி தெரியுது. லைட்டாக இங்கே ஒரு சின்ன மூமெண்ட் மட்டும் தெரியுது. அது பெரிய இஷ்யூ இல்லை, பட் வந்து ஓவராலாக பில்ட் குவாலிட்டி வந்து நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஃப்ரண்ட்ல வந்து ஒரு டிஸ்பிளே இருக்குது, இதெல்லாம் நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஃப்ரண்ட்ல ஒரு சின்ன ஒரு டிஸ்பிளே மாதிரி இருக்கு, சில பட்டன்ஸ் இருக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு. தென் இந்த இது வந்து உங்களுக்கு லேப்டாப் வந்து ஹோல்ட் பண்றதுக்காக இது பண்ணியிருக்காங்க. ஏன் ஹோல்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டாண்ட் வச்சு நீங்க 7 லெவல்ஸ் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு காஸ்மிக் பைட் சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வெர்டிக்கல் மோட்ல மாதிரி, அதாவது லேப்டாப் வந்து கீழே ரெஸ்ட் பண்ணாம கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா வச்சு யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத மேஜரான ஒரு இதுங்கிறத சொல்லுவேன் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு. ஸோ லெக்ஸும் வந்து ரொம்ப வீக்காலாம் இல்லை, நல்லா சாலிடா இருக்கு. அதுக்குன்னு ரொம்ப ஸ்டர்டியா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ரொம்ப ஸ்டக் ஆகி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ரொம்ப டைட் மூமெண்ட் இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீ மூமெண்ட் தான் இருக்குது அந்த ஹிஞ்சில். ஸோ வந்து அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து நம்ம உள்ள இருக்கிற விஷயத்துக்கு வரலாம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 6 ஃபேன் மொத்தமா இருக்குது. 6 ஃபேன் வந்து கொடுத்ததுனால இதுதான் இந்த கூலர் பேரோட மெயினான ஒரு ஹைலைட்டு. 6 ஃபேன் கொடுத்ததுனால பெட்டர் கூலிங் இருக்குங்கிறது தான் வந்து மெயினான ஒரு பாயிண்ட்.
அதை பற்றி நான் சொல்கிறேன், அந்த கூலிங் பற்றி. பட் மொத்தமாக 6 ஃபேன் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இங்கே சைடில் வந்து எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது, இங்கேயும் போகுது பாருங்களேன். இந்த ஃப்ரேம்க்கு சைடில் எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எல்இடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஆர்ஜிபி கலர்ஸ். ஸோ வந்து 12 மோட்ஸ் இருக்குது ஆர்ஜிபிக்கு. ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான பேட்டர்ன் ஆர் ஸ்டைலில் வந்து நீங்கள் அவங்க கொடுத்த மோட்ஸில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். நம்மளாம் எதுவும் கஸ்டமைஸ் பண்ண முடியாது, பட் அவங்க ப்ரீடிஃபைண்டாக ஒரு 12 மோட்ஸ் வச்சுருக்காங்க, அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபேன் வந்து ப்ளூ கலரில் லைட் எரியும் ஆன் ஆன உடனே. நான் அதை இப்போ காட்டுறேன். இந்த கூலர் பேடுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 யூஎஸ்பி போர்ட் இருக்கும் பார்த்தீங்களா. இங்கே ஒரு யூஎஸ்பி கேபிள் அப்போதையிலேருந்து தொங்கிட்டு இருக்குது. எதுக்குன்னா ஒரு போர்ட்டில் நான் ப்ளக் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் வந்து நமக்கு வந்து இந்த போர்ட்டில் தான் பவர் வருது. நீங்கள் இந்த யூஎஸ்பி போர்ட்டை வந்து ஏதாவது ஒரு சார்ஜர் வால் அடாப்டர்லையும் இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா லேப்டாப்லையும் ப்ளக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு லேப்டாப்பில் அவ்வளோ போர்ட்ஸ் இல்லை, அவ்வளோ போர்ட்டோட அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து, அதாவது ஐ மீன் போர்ட்ஸ்க்குன்னு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆல்ரெடி யூஸில் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவதுன்னா நீங்கள் ஏதாவது பக்கத்தில் ஒரு வால் அடாப்டர் மாதிரி இருந்ததுன்னா அதில் ப்ளக் பண்ணிக்கலாம், பவர் எடுக்கிறதுக்காக மட்டும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த ப்ளக் இருக்குது. இந்த ப்ளக்கை வந்து நான் இங்கே கனெக்ட் பண்ணுறேன் லேப்டாப்பில். கனெக்ட் பண்ணோடனே இங்கே ஒரு லைட் ஆன் ஆகும். நான் இன்னொரு டைம் என்ன காட்டுறேன். இந்த டிஸ்பிளே ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆச்சு. இப்போ வந்து இங்கே ஒரு பவர் பட்டன் இருக்குது பாருங்களேன். நான் உங்களுக்கு பட்டன் இதையும் காட்டிடுற லேஅவுட்டையும். டோட்டலாக 4 பட்டன்ஸ் இருக்குது. அதில் வந்து இந்த பட்டன் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு அண்ட் மோட் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு. இந்த பட்டன் வந்து உங்களுக்கு வந்து இந்த பட்டன் வந்து உங்களுக்கு ஆர்ஜிபி லைட்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இங்கே ப்ளஸ் மைனஸ்ன்னு 2 பட்டன் இருக்கும், அது வந்து ஃபேன் ஸ்பீடை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ளக் பண்ணிட்டோம். ஸோ வந்து நான் இப்போ வந்து இதை ஆன் பண்ணி காட்டுறேன். ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். இப்போ ஆன் ஆகிடுச்சு. இப்போ இங்கே பாருங்களேன், 1.3ன்னு இருக்குதா. இப்போ 2900ங்கிறது இதில் வந்து மொத்தம் ஃபேன்ஸ் வந்து 3 ஸ்பீட்ஸில் ஓடுங்க. ஒன்று வந்து 1900 RPM. நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 1900 RPM இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா செகண்ட் மோட் 2500 RPM, தேர்ட் மோட் 2900 RPM. 2900 RPMல நீங்கள் வந்து எதுவும், அதாவது சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். எம்டி ரூம் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அந்த ஃபேனோட சவுண்டு கேட்கும். மீதி மோட்ஸில் அவ்வளோவா கேட்காதுங்கிறது தான் சொல்ல வரேன். ஃபேன்ஸ் வந்து ஆன் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் லைட்டில் எரியும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க 1 அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு மோடு காட்டுதில்ல, அது என்னென்னா இந்த ஃபேன்ஸோட ரன்னிங் மோட் மாதிரி. லைக் வந்து எந்தெந்த மோடில் ரன் ஆகணுங்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மோட் பட்டன் நான் சேஞ்ச் பண்ணுறேன்னா இங்கே மாறும் பாருங்களேன். 2ன்னு இருக்குதா, 2க்கு மோட் வரும்போது இந்த 3 ஃபேன் மட்டும்தான் இப்போ ஆக்டிவாக இருக்குது. அடுத்து தேர்டுக்கு வரும்போது இந்த 3 ஃபேன் தான் ஆக்டிவாக இருக்குது, மீதி ஃபேன்லாம் ஆஃப் ஆகிடும். 4th மோடுக்கு வரும்போது 4 ஃபேன் மட்டும், இந்த 4 ஃபேன் மட்டும் ஆக்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட் மோட் எல்லா ஃபேன்ஸும் ஆக்டிவாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் மோட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் லேப்டாப்போட சைஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட் பொறுத்து எந்த ஃபேன்ஸ்லாம் ரன் ஆகணுங்கிறத நீங்கள் இந்த மோட்ஸ் வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஆர்ஜிபி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த லைட் ஆன் பண்ணுறேன், ஆர்ஜிபி லைட்ஸ் போகிறது தெரியும். இப்போ அதை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணோன்னா மோட்ஸ் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். இந்த மாதிரி மொத்தம் 12 மோட் இருக்குதுங்க. ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற மோடில் ஆர்ஜிபி வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளிங்க் ஆகணுன்னாலும் சரி, சட்டிலாக இருக்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, இல்லை எனக்கு ஆர்ஜிபி வேண்டாம்னா அந்த 12 மோடுக்கு அப்புறம் மறுபடியும் ஆஃப் ஆகிக்கும். இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இந்த கூலர் பேடை. ஸோ வந்து இதோட இப்போ இந்த ஃபேன்ஸ்லாம் ஓடும்போது நீங்கள் இங்கே கை வச்சு பார்த்தீங்கன்னா சில் ஏர் வந்து நமக்கு தெரியும். உங்களுக்கு கேமராவில் வந்து நல்லா அந்த கூலிங்கான ஏர் வருதுங்கிறத சொல்ல முடியாது. பட் வந்து இப்போ நீங்கள் இங்கெல்லாம் கை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு ஏரை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இப்போது இதை நான் வந்து ஒரு நிமிஷம் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதை ஆன் பண்ணி லேப்டாப் மேலே வச்சுட்டிங்கன்னா
இந்த ஸ்லாண்டிங் மோட்ல இருக்கும்போது கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த 2 ஹோல்டர்ஸ் மாதிரி. ஸோ நீங்கள் அதை வச்சு இது பண்ணிக்கலாம். லேப்டாப் இது பண்ணிட்டு இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஹெவி ஒர்க்மா ஏதாவது பண்ணுறீங்க, சஸ்டைனபிள் அமௌண்ட் ஆஃப் டைமுக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்கும் போது லேப்டாப் சூடாச்சுன்னா அந்த டைம் நீங்கள் இந்த கூலர் பேட் யூஸ் பண்ணிக்கலாம். லேப்டாப்போட டெம்பரேச்சரை கம்மி பண்ணும். டிராஸ்டிக்கலாக ரொம்ப கம்மி பண்ணுங்கிற மாதிரி சொல்ல முடியாது. அதாவது ஒரு 6 டிகிரி செல்சியஸ் 7 டிகிரி செல்சியஸுங்கிற மாதிரிலாம் கம்மி ஆகாது. அவ்வளோ கம்மி பண்ணவும் முடியாது ப்ராக்டிக்கலி. பட் ஒரு 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கண்டிப்பாக கம்மி பண்ணும். நான் வந்து ஒரு 2 எடிட் வந்து இந்த கூலர் பேடில் வச்சு ட்ரை பண்ணேன். அந்த 2 வீடியோ ஆல்ரெடி இந்நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சேனலில் போஸ்ட் ஆகிருக்கும். ஜேபிஎல் பட்ஸோட ஒரு அன்பாக்சிங் அண்ட் லாஜிடெக் மவுஸோட ஒரு அன்பாக்சிங். ரெண்டுமே இதில் தான் வச்சு பண்ணேன். இதில் ஏன்னா நான் பொதுவாக என்ன பண்ணுவேன்னா, எனக்கு லேப்டாப்போட ஃபேன் இன்டேக் வந்து கீழே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், டாவின்சி ரிசால்வ்ல எடிட் பண்ணும்போது ஃபேனோட அவுட்லெட் வந்து இப்போ இதுதான் லேப்டாப்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்குதுன்னா எனக்கு ஃபேனோட அவுட்லெட் வந்து இங்கே இருக்கும் லெஃப்ட் சைடில். ஃபேனோட இன்டேக் ஏர் வந்து இங்கே கீழே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், காற்று உள்ளே போகணுங்கிறதுக்காக லேப்டாப் இப்படி தூக்கியே பிடிச்சிருப்பேன் எக்ஸ்போர்ட் ஆகிற வரைக்கும். ரெண்டர் ஆகிறதுக்கு நியர்லி ஒரு ஆவரேஜாக 20 மினிட்ஸ் அது மினிமம் ஆகும். ஸோ வந்து 20 மினிட்ஸும் நான் அப்படியே பிடிச்சி வச்சிருப்பேன். இல்லைன்னா சில டைம் வந்து நடுவிலே ஸ்டாப் ஆகிடும். அப்புறம் நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ரெண்டர் பண்ணணுங்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த இது வச்சு யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த ஹீட்டும் வந்து அவ்வளோவா தெரியல. அண்ட் வந்து நான் அப்படி தூக்கி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா கோல்ட் ஏர் வந்து அடியிலேருந்து போயிட்டே இருக்கு. ஸோ வந்து மேபி அந்த இன்லெட் வழியாகவும் கோல்ட் ஏர் போகிற சான்ஸ் இருக்கு. ஓவரால் லேப்டாப்போட பாட்டம் பார்ட்டையும் வந்து கூல் பண்ணுங்கிறதுனால இது வந்து ஒரு எனக்கு பெர்ஃபார்மன்ஸில் வந்து அவ்வளோவா பிரச்சனை வரலைங்கிற மாதிரி சொல்லுவேன். லேப்டாப் ஓரளவுக்கு கூல் ஆச்சு. பட் என்னோட ப்ரொஃபஷனல் இன்னொரு லேப்டாப் இருக்குது, என்னோட ஆஃபீஸ் லேப்டாப். அதில் வந்து நான் இதை யூஸ் பண்ணும்போது மேஜரான டிஃப்ரென்ஸ் நான் நோட்டீஸ் பண்ணேன். ஏன்னா அது வந்து நார்மலாகவே கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகும். அதில் வந்து நான் இந்த கூலர் பேட் வச்சு இது பண்ணும்போது அந்த ஹீட் வந்து நல்ல சஸ்டைனபிள் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து கம்மியாச்சு. ஸோ வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது அந்த டைமில். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கூலர் பேட் பற்றி? உங்களுக்கு ஒரு கூலர் பேட் தேவைப்படுமா? ஆர் வந்து எனக்கு வந்து கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கு அந்த மாதிரி ஏதாவது, பட் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எதுனாலும் ஹீட் ஜென்ரேட் ஆகும். அந்த ஹீட்டை கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் சஸ்டைனபிள் அமௌண்ட் ஆஃப் டைமுக்கு வந்து நிலச்சி நிற்கும், இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா தாங்கி பிடிக்குங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ வந்து நீங்கள் ஒரு கூலர் பேட் மாதிரி இது பார்க்குறீங்கன்னா இது பார்க்கலாம். இதோட பட்ஜெட் நிறைய பட்ஜெட்டில் இருக்குது. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2200 சம்திங் வந்தது. ஸோ ஒரு 2000 கிட்ட பார்க்குறீங்கன்னா இந்த காஸ்மிக் பைட்டோடது பார்க்கலாம். காஸ்மிக் பைட் மீட்டியராய்ட் RGB கூலர் பேட். காஸ்மிக் பைட்டுங்கிறது ஒரு நல்ல பிராண்டடான ஒரு கூலர் பேட். இதுதான் லைக் வந்து இதுலேயே வந்து வேற ஆக்சசரிஸ் நிறைய இருக்கும், லைக் மவுஸு, இந்த ஹெட்ஃபோன்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் பிராண்டடாக இது பார்க்குறீங்கும் போது நம்ம அமேசானில் போகிறோம், இல்லைன்னா ஃப்ளிப்கார்ட்டில் போகிறோம், கூலர் பேடுன்னு போடும்போது தெரியாத பிராண்ட்ஸ் வரும்போது இது கொஞ்சம் நல்லா ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பிராண்டுன்னு சொல்லலாம். அதுக்காக மேபி நீங்கள் இதை வேணால் ட்ரை பண்ணுறீங்க, பிராண்டடாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் ட்ரை பண்ணலாம். ஆர் எக்ஸ்ட்ரா ஃபேன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவும் இது பார்க்கலாம். ஏன்னா பொதுவாகவே ஒரு 4 ஃபேன் அந்த மாதிரி தான் ஒரு சில இதெல்லாம் அந்த கூலர் பேட் டோட்டலாக்கே பெருசாக ஒரு ஃபேன் கொடுத்து ஒரு ஃபேன்லேயே முடிச்சிருவாங்க. இந்த மாதிரியும் இருக்குது. பட் ஒரு 6 ஃபேன் கொடுத்து லைட்டிங் மோட்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மோட் ஆஃப் ஃபேன் வந்து அதோட ஸ்பீட் கண்ட்ரோல் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அண்ட் எந்த ஃபேன்லாம் ஓடணுங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருக்குன்னா இது ஒரு நல்ல ப்ராடக்ட்டுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன் சொல்லுவேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ராடக்ட் பத்தி கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக், மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக்ஸிலிசம்.